இன்னைக்கு நம்ம 30th செப்டம்பர் 2025 ஓட வெரிஃபைட் பிஎன்எல்ல இருக்கும். இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெட்ங்கிற ஸ்டாக்கை வந்து நான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்கை வந்து ஒரு தடவை நான் ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். அதாவது 24 செப்டம்பர் பை பண்ணியிருக்கேன். 25th செப்டம்பர் மறுபடியும் ஒரு தடவை ஆவரேஜ் பண்ணுறேன். 30 செப்டம்பர் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு லாஸ் மேக்கிங் ட்ரேடு. 796 ருபீஸ் கிட்ட லாஸு. இந்த ஸ்டாக்கை எதுக்காக வேண்டி பிக் பண்ணினேங்கிற சொல்கிறேன். இது டிமாண்ட் ஜோனுங்கிறது இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். இது குட்டி ஒரு பேஸ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. மறுபடியும் வந்து ஒரு பெரிய ரேலி கொடுத்துருக்கு. இந்த ரேலி கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து கீழே வந்திருக்கு. எகெயின் இட் காட் பிக்ட் அப். எகெயின் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குது. இந்த இடத்துல வந்து ஐ வாண்டட் டு பைங்கிறது நான் டிசைட் பண்ணுறேன். நான் இந்த இடத்துல ஒரு சின்ன ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கேன். அதனோட ரீசன் வந்து அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டாக் மறுபடியும் கீழேருந்து மேலே போகுதுன்னு சொன்னால் நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஸ்டாக்கோட ரீப்ளே பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லி. இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஸ்டாக்கு கீழே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் டே ஓப்பனிங்கில் நான் இந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணுறேன். அடுத்த கேண்டில் ரீப்ளே பண்ணுறேன். நல்லா வந்து கீழே இறங்கிடுச்சு. நெக்ஸ்ட் டே ரீப்ளே பண்ணுறேன். ஓரளவுக்கு மேலே போயிடுச்சு. இந்த டேட்டில் வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இந்த டேட்டில் நான் எக்ஸிட் பண்ணினதுக்கு ரீசன், இந்த இடம் வராமையே வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து 2 ரீசன் இருக்குது. ஒன்று, நான் இந்த இடத்துல இந்த கேண்டில்லேருந்து ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஆப்வியஸ்லி வந்து அது இந்த இடத்த வந்து ரீச் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் வந்து ஜாஸ்தி. பட் இங்கே கீழே அகெயின் ஒரு ரெட் கேண்டில் ஒரு 1.5% கிட்ட கீழே இறங்கினால அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டுங்கிறது வந்து பெரிய லெவலில் இருக்காதுங்கிறது என்னோட அசம்ஷன். அதனால இந்த ஸ்டாக்கை வந்து நான் எக்ஸிட் ஆகிட்டேன். பட் நான் ஒரு 2-3 லைன் நான் திருப்பி உங்களுக்கு ஓட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து பெரிய ரேலி ஒன்று கொடுத்துருக்கோம், 5.80%. இந்த 5.80% வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரு 2 டேஸ் வந்து நான் ஹோல்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் நான் எதிர்பார்த்த மாதிரியே ஸ்டாக் மேலே போயிருக்கும். பட் ஃபார் அ ரீசன் இந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மாதிரி ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணுறனால ஒரு 5% கிடைக்குதுங்கிறத நான் மைண்டில் வந்து எப்பயுமே நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா எல்லா ட்ரேடும் வந்து இதை மாதிரி வந்து வராது. ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் வந்து அது மேலே போகுது. பட் இப்படி தான் எல்லா ட்ரேடும் போகுங்கிறது வந்து நான் மைண்டில் வச்சுக்க மாட்டேன். என்னோட ஆப்ஷன் இங்கே வந்ததுன்னு சொன்னால் நான் செல் பண்ணணும். ஸ்டாக் நல்லா கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போனனால அந்த அளவுக்கு அது ரீச் ஆகாதுங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். அதனால் நான் இங்கேயே எக்ஸிட் பண்ணிட்டேன். திருப்பியும் நான் இதை மாதிரி ஒரு ஸ்டாக் நான் எடுக்கிறேன்னு சொன்னாலும் என்னோட ரூல் பிரகாரம் எனக்கு என்ன சொல்லுதோ அதை தான் நான் கேட்பேனே தவிர, இன்னைக்கு வந்து ஒரு 5.8% வந்து இது மாதிரி ஐஜிஎல்ல கிடைச்சது, நாளைக்கு வேறு ஸ்டாக்கில் இதே மாதிரி ப்ராபபிலிட்டி வருங்கிறத வந்து நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா இதை மாதிரி ஆப்ஷன்ஸு, இதை மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேராக தான் வரும். இதை மைண்டில் வச்சு நம்ம என்றைக்குமே வந்து ஃப்யூச்சரான டிசிஷன்ஸ் வந்து எடுக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ஒரே ஸ்டாக்கில் வந்து நம்ம ஸ்டிக் ஆன் ஆகாமல் வேறு ஸ்டாக் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வரனால எனக்கு பெரிய லெவலில் இப்போ இந்த 700 ருபீஸ் இல்லை 1000 ருபீஸ் 4000 ருபீஸ் லாஸ் வந்தாலும் நான் யோசிக்க மாட்டேன். ஏன்னா வந்து இது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். எந்த அளவுக்கு நான் நிறைய நாள் இதை ட்ரேட் பண்ணுறேனோ இந்த சிஸ்டமாக, அந்த அளவுக்கு வந்து என்னோட எட்ஜு வந்து எனக்கு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ நான் ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தான் வந்து கெயின் பண்ணணும்னு நினைப்பேனே தவிர ஷார்ட் டேர்ம் ஃப்ளக்சுவேஷன்ஸை வந்து நான் பெரிய லெவலில் வந்து எடுத்துக்க மாட்டேன். நாளைக்கு வேறு ஒரு ட்ரேட்டில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.